ஹலோ, வெல்கம் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்கலான்னா, அஷ்யூரில் டேபிள் ஸ்டோரேஜை எப்படி க்ரியேட் பண்ணுறது, அது எதுக்காக க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ பார்க்கலாம். ஸோ அஷ்யூரில் நம்ம எதுக்காக டேபிள் ஸ்டோரேஜ் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நோ எஸ்கியூஎல் டேட்டாவை ஹேண்டில் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ நோ எஸ்கியூஎல் டேட்டா பேஸ்னால் ஃபஸ்ட்டு என்னென்னு தெரிஞ்சுக்கோம். ஸோ நோஎஸ்கியூஎல் டேட்டா பேஸை வந்து ஒரு நான் ரிலேஷ்னல் டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லலாம். நான் ரிலேஷ்னல் டேட்டா பேஸஸில் என்ன மாதிரியான டேட்டா ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேட்டா வித்தவுட் அ ஸ்ட்ரக்சர்ட் மெக்கானிசம் டு லிங்க் டேட்டா ஃப்ரம் டிஃப்ரெண்ட் டேபிள் டு ஒன் அனதர். அந்த மாதிரி, அதாவது இப்போ ஒரு 3 டேபிள் நான் இங்கே வச்சுருக்கேன். ஸோ இந்த 3 டேபிள்லேயும் இருக்கிற டேட்டா ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இல்லாமையும் இருக்கலாம், ஒரு சிலது வந்து ரிலேட்டட் ஃபீல்டும் இருக்கலாம். ஸோ இதே வந்து ஒரு எஸ்கியூஎல் டேட்டா பேஸ்லனா, ஸோ இங்கே ஒரு நேம்னு ஒரு ஃபீல்ட் கொடுத்துருந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு டேபிள்லேயும் அதே காலம் அதே இதுதான் இருக்கணும், காலம் வேல்யூஸ் தான் இருக்கணும். அது மாதிரி இல்லாமல் ஸோ ஒரு ரேண்டமாக இருக்கிற மாதிரி உள்ள டேட்டா பேஸஸ் வந்து நான் ரிலேஷனல் டேட்டா பேஸஸ்ன்னு சொல்லலாம். அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்காது, ரோஸ் அண்ட் காலம்ஸ் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்காது. ஸோ ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் ஸ்கீமா இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமாவும் இருக்காது, இந்த க்ரைட்டீரியாக்குள்ளே தான் இருக்கணும் அப்படிங்கிற இதுவும் இருக்காது. ஸோ மேபி த டேட்டா ரிலேஷன்ஸும் சம்ஹவ் வந்து ரிலேட்டடாகவும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி உள்ள டேட்டா பேஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அஷ்யூரில் டேபிள் ஸ்டோரேஜை யூஸ் பண்ணலாம். ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய டேபிள் ஸ்டோரேஜை யூஸ் பண்ணலாம். ஸோ இது மாதிரி தான் நம்ம டேட்டா வந்து ஒரு டேபிள்குள்ளே கொண்டு வந்தோன்னா ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். ஸோ இதை எப்படி நம்ம க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எதுக்காக இந்த இதில் நோஎஸ்கியூஎல் டேட்டா பேஸோட அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோ காஸ்ட் ஹார்ட்வேர், அதாவது ஒரு ரிலேட் பண்ணுறதுக்கோ இந்த இடத்துல வந்து ஒரு நீட் இல்லைங்கிறப்ப நமக்கு வந்து ஒரு ஹார்ட்வேர் கன்சப்ஷனும் கம்மியாக தான் இருக்கும். அப்புறம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் பெர்ஃபார்மன்ஸும், ரீட் அண்ட் ரைட் எக்ஸிக்யூஷன்ஸ்லாம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் இன் கம்பேரிசன் வித் ரிலேஷனல் டேட்டா பேஸ். அது கூட மட்டும் இல்லாமல் ஹரிசாண்டல் ஸ்கேலிங், அதாவது நம்மளோட டேட்டாவுக்கு வந்து ஒரு ஃபுல்லாக லோட் ஆகுது, டேட்டா செட்ஸ் வந்து ஜாஸ்தி வருது அப்படின்னா அந்த இடத்துல இந்த டேட்டா பேஸ் நோஎஸ்கியூஎல் டேட்டா பேஸில் வந்து நம்ம வந்து நம்மளோட ஸ்கேலிங்கை வந்து ஆட்டோமேட்டிக்காக அப் அண்ட் டவுன் பண்ணிக்கிறதுக்கான ஃபெசிலிட்டியும் இருக்குது. அப்புறம் இது மெயினாக எதுக்காக யூஸ் பண்ணுவோன்னா, ஆன்லைன் அனலிட்டிக்கல் ப்ராசஸிங் ஃபார் ஷேர் மார்க்கெட் அண்ட் வெதர் ரிப்போர்ட், இதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா மாங்கோ டிபி, கசன்ட்ரா, டைனமோ டிபி, ரெடிஸ் கேச்சி, இதெல்லாம் வந்து பாப்புலரான நோஎஸ்கியூஎல் டேட்டா பேஸஸ். ஸோ நம்ம இப்போ அஷ்யூரில் யூஸ் பண்ணக்கூடியது ஒரு டேபிள் ஸ்டோரேஜில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். அஷ்யூர் வந்து இந்த டேபிள் ஸ்டோரேஜ் மூலமாக இந்த நோஎஸ்கியூஎல் டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாமே கூட அஷ்யூரில் மார்க்கெட் ப்ளேஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம வந்து எப்படி இதோட இது பண்ணி நம்ம டேபிள் ஸ்டோரேஜில் சிம்பிளாக எப்படி க்ரியேட் பண்ணி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அஷ்யூர் போர்ட்டலில் போய்ட்டு ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கணும். ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறப்போ ரிசோர்ஸ் குரூப், என்கிட்ட ஆல்ரெடி டெஸ்ட்டுன்னு ஒரு ரிசோர்ஸ் குரூப் இருக்குது, அதிலேயே நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் நேமு, ஸோ ஸ்டாண்டர்ட் பர்ஃபார்மன்ஸு, அப்புறம் எல்ஆர்எஸ், இந்த கான்ஃபிகரேஷனில் என்னோடய ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ரன் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஸ்டோரேஜ் எக்ஸ்ப்ளோரர் தேவைப்படும். ஸோ அதையும் நான் ரெடி பண்ணிக்கிறேன்.
ஸோ இப்போ ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் ரெடி ஆகிடுச்சு. இதில் போயிட்டு டேபிள்னு ஒரு ஃபீச்சர் இருக்கும், அதை ஆட் பண்ணணும். ஸோ ஸ்டோரேஜ் சர்வீசஸில் நம்ம டேபிள்ஸ் ஸ்டோரேஜ் சர்வீஸை ஆட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து டேபிள் அப்படின்ற இதில் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ டேபிள் 1 அப்படின்னே கொடுத்துக்கிறேன். நான் என்னோடய டேபிளோட நேமையும் ஓகே கொடுத்துட்டு ஸோ இப்போ பார்த்தோன்னா நம்மளோட டேபிளோட யூஆர்எல்லோட ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து நம்மளோட ஆக்சஸ் பாலிசி வேணும்னா நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இதர் ஸ்டோரேஜ் ஆக்சஸ் கீ, நம்ம அக்கௌண்ட் லெவல் ஆக்சஸ் வேணும் அப்படின்னா ஆக்சஸ் கீ கொடுத்து நம்ம ஸ்டோரேஜ் எக்ஸ்ப்ளோரரோட கனெக்ட் பண்ணலாம். இல்லை ஷேர்ட் ஆக்சஸ் சிக்னேச்சர் மூலமாகவும் பண்ணலாம். அதோடு மட்டும் இல்லாமல் அஷூர்லேயே இங்கே ஸ்டோரேஜ் எக்ஸ்ப்ளோரர் ப்ரிவ்யூ அந்த இது மூலமாகவும் நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இதில் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு நான் அங்கே எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டோரேஜ் எக்ஸ்ப்ளோரரில் எப்படி கனெக்ட் பண்ணுறது, அங்கே எப்படி டேட்டா ஆட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம இன்னொரு தடவை இங்கே பார்க்குற மாதிரியே அங்கேயும் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து இப்போது ஸ்டோரேஜ் எக்ஸ்ப்ளோரர் இங்கே நம்ம ப்ரௌசரில் இருக்கிற ப்ரிவியூவே எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ நான் ஏற்கனவே ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் எப்படி டேட்டா ஆட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது ஃபீச்சருக்குள்ளே போயிட்டு ஆட் என்டிட்டி அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்ட்டிஷன் கீ, ரோ கீ அப்படின்னு இருக்குது. ஸோ இது வந்து நம்ம இப்போ ஒரு டேபிளில் நம்ம டேட்டாபேஸில் இந்த ப்ரைமரி கீஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த கீஸோட ரிலேட் பண்ணது தான் இந்த பார்ட்டிஷன் கீ. ஸோ இது வந்து ஒரு டிஃபால்ட் ஃபீச்சர், அதாவது இந்த பார்ட்டிஷன் கீ அண்ட் ரோ கீ அப்புறம் டைம் ஸ்டாம்ப், இது மூணுமே டிஃபால்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் டேபிள் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இது ரெண்டையும் நம்ம வந்து வேல்யூஸ் வந்து கொடுத்து மாற்றலாம்.
பட் டைம் ஸ்டாம்ப் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிற ஃபீச்சர். ஸோ எந்த டைமில் க்ரியேட் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ இப்போ வந்து இதில் வந்து பார்ட்டிஷன் கீ அப்படின்னா இப்போ ஒரு செட் ஆஃப் ரிலேட்டட் டேட்டா அதை வந்து ஒரு டைப் ஆஃப் சர்வருக்கு போகணுன்னா அந்த பார்ட்டிஷன் கீ அது கொடுக்கணும். ரோ கீங்கிறது அந்த பர்டிகுலர் ரோவை ரிலேட்டடாக உள்ள டேட்டாவை கொடுக்கணுங்கிறதுக்கு நம்ம ரோ கீங்கிறத கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் பார்ட்டிஷனில் வந்து சர்வர் 1 டேட்டா அப்படின்னு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா சர்வர் 1 டேட்டா அப்படின்னு இது வச்சுருக்கேன். அடுத்தது வந்து ரோ கீயில் வந்து இப்போது சப்போஸ் என்னோட ரோ சம்மந்தப்பட்டது, அதாவது நேம் அது மாதிரி ஏதாவது ஒரு ஃபீல்டில் கொடுக்குறேன் அப்படின்னா இது 2 ப்ளஸ் இனிமேல் வரப்போகிறது தான் நம்ம டேபிளில் இருக்கக்கூடிய டேட்டாவை ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம டேபிளில் உள்ள டேட்டாவை வந்து அதாவது எம்ப்ளாயி ஐடி, நேமு, ஏஜு, லொக்கேஷன், டெசிக்னேஷன், குவாலிஃபிகேஷன், சேலரி, இது மாதிரி நம்ம கஸ்டம் டேட்டாவை வந்து இப்படி ப்ராப்பர்ட்டியாக அடுத்த ப்ராப்பர்ட்டியாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எம்ப்ளாயி ஐடிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ரிங் கிடையாது, இன்டீஜர் வேல்யூவாக வச்சுப்போம். 01 கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்த ப்ராப்பர்ட்டி நேமு, அது ஸ்ட்ரிங்கு. ஸோ ஃபஸ்ட்டு டேபிளில் இருக்க மாதிரி குமார்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஏஜ். ஃபஸ்ட்டு டேபிளில் அந்த காலம் எம்டியாக இருக்குது, ஸோ அதை நான் அப்படியே விட்டுடுறேன். சாரி, ஃபஸ்ட்டு காலமில் வேல்யூ இருக்குது, ஸோ அதை மட்டும் இன்டீஜர் வேல்யூ கொடுத்து ஆட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு ரோவில் நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா லொக்கேஷன். ஸ்ட்ரிங்கு தான். ஸோ ஸ்ட்ரிங்கில் வந்து ஃபஸ்ட்டு டேபிளில் வேல்யூஸ் எதுவும் ஃபஸ்ட்டு ரோவில் எந்த வேல்யூஸும் இல்லை, ஸோ அதை அப்படியே விட்டுடுறேன். add property, one more property next to my designation. Designation column empty, but இங்கே வந்து இந்த beingறது மட்டும் வரணும். அதை மட்டும் நான் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி வந்து குவாலிஃபிகேஷன். B next salary. Salary integer. இந்த வேல்யூ வந்து எம்டியாக இருக்குது. இத்தனை ப்ராப்பர்ட்டிஸும் நான் ஆட் பண்ணி இன்சர்ட் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ பார்த்தோன்னா என்னோடய ஃபஸ்ட்டு ரோக்குள்ள டேட்டா எல்லாம் ஃபில் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த என்டிட்டி நான் இப்போ எப்படி ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இதை வந்து எப்படி ஸ்டோரேஜ் எக்ஸ்ப்ளோரரோட கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இது ரெண்டு விதமாக நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஆக்சஸ் கீ மூலமாக எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன்.
access keys, so show keys, the connection string மூலமா storage account service இது மூலமா connection string, ஸோ இங்கே போயிட்டு இப்போ எனக்கு லேட்டஸ்ட்டாக க்ரியேட் பண்ணது இதுதான். பழசு இருக்குது, அதை நான் டிட்டாச் பண்ணிடுறேன். ஸோ என்னோடய பழைய கனெக்ஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் டிலீட் பண்ணிவிட்டு நான் இப்போ புதுசாக க்ரியேட் பண்ண ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்காக நான் இதை மட்டும் நான் இது பண்ணிக்கிறேன். ஸோ டேபிள்ஸில் கீழே வந்தோன்னா என்னோடய டேபிள் 1 அந்த இது இருக்கும். ஸோ இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆட் பண்ண வேல்யூஸ் எல்லாம் நம்மளால் வியூ பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபீல்டு நான் சொன்ன மாதிரி பார்ட்டிஷன் கீ, ரோ கீ, டைம் ஸ்டாம்ப்பு, அப்புறம் நம்ம ஆட் பண்ண ப்ராப்பர்ட்டிஸ் 3 ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம அடுத்த இது ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இதில் வந்து சர்வர் 1க்கு போகிற டேட்டாவே நான் கொடுக்குறேன். அதே மாதிரி நேம் 1ன்னு இதில் கொடுத்துக்கிறேன். இது ஒரு அந்த பார்ட்டிஷன் ப்ளஸ் அந்த ரோ வேல்யூஸ் கொடுக்கறதுக்காக தான். ஸோ இதில் வந்து எம்ப்ளாயி 2 02 நான் இன்டீஜர், அதனால் நேம் வந்து இந்த காலமில் இல்லை. ஸோ இந்த நேம் காலமை அப்படியே நம்ம விட்டுறலாம். இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. ஸோ நம்ம எந்த ஃபீல்ட் ஆட் பண்ணலையோ அது வந்து இங்கே நமக்கு வந்து கொடுக்கணுன்ற இது கிடையாது, நெசசிட்டி கிடையாது. குவாலிஃபிகேஷன், இங்கே டெசிக்னேஷன் அந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் ஆட் பண்ணிடுவோம்.
the string. So designation IT admin. ஸோ நம்ம இப்போ இந்த இதை பொறுத்தவரைய ஆட் பண்ண வேண்டியது இன்னொன்று சேலரி மட்டும் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த அடிஷ்னல் ஃபீல்ட்ஸும் நமக்கு வந்துடுச்சு. அதாவது நம்ம ஆட் பண்ண அடிஷ்னல் ஃபீல்ட்ஸும் வந்துடுச்சு. ஸோ மித்ததெல்லாம் இட் வில் டேக் த டிஃபால்ட் வேல்யூ ஆஸ் நல். அப்போ நம்ம கொடுத்தது எம்ப்ளாயி ஐடி, அப்புறம் இந்த 2 ஃபீல்டு கொடுத்தோம். ஸோ அப்போ அது ரெண்டும் நமக்கு ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னொரு ஃபீல்டு கூட இதில் ஆட் பண்ணலாம், லொக்கேஷன். அந்த பர்டிகுலர் ரோவில் போயிட்டு இது ஆட் பண்ணணும்னா அந்த காலம்னு செலக்ட் பண்ணி ஆட் பண்ணலாம். சாரி, அது ஒரு எக்ஸ்ட்ரா என்டிட்டியாக வந்துச்சு. ஸோ அதை நான் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இது மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். நம்ம அந்த பர்டிகுலர் இதில் போய்ட்டு ரைட்டில் போய்ட்டு எடிட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஆக்சஸ் கீ மூலமாக நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதே வந்து நம்ம எப்படி சாஸ்கி, அதாவது ஸ்டோரேஜ் ஷேர்ட் ஆக்சஸ் சிக்னேச்சர், அந்த இது மூலமாக ஆட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம இங்கே வந்து அந்த டேபிள் அந்த இதை மாறுது. ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு அந்த யூஆர்எல்லில் காப்பி பண்ணிவிட்டு, ஸோ இப்படி கொடுக்காம ஃபஸ்ட்டு இந்த யூஆர்எல்லில் காப்பி பண்ணிக்கணும். அதாவது இதுதான் அந்த சர்வீஸ் எங்கே போகணும் அப்படிங்கிறதோட இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த இதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த டோக்கனை காப்பி பண்ணி, நம்ம ஷேர்ட் ஆக்சஸ் சிக்னேச்சரில் கொடுத்துருக்கிற டோக்கனை காப்பி பண்ணி
வந்து பார்த்து ஸோ இதில் வந்து இந்த டோக்கனை காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தா நமக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டாக ஃபில் ஆகிருக்கும். அதாவது சர்வீஸ் பாத், அதாவது எங்கே அந்த டேபிள் இருக்குங்கிற பாத்தும் முக்கியம். அப்போ தான் வந்து நம்ம அந்த சர்வீஸோடு கனெக்ட் பண்ண முடியும், டேபிள் சர்வீஸோடு கனெக்ட் பண்ண முடியும். ஸோ கனெக்ட் கொடுத்துட்டு ஸோ சேம் அதே டேபிளில் தான் நம்ம இருக்கோம். ஸோ இப்போ வந்து இது ஃபஸ்ட்டு நம்ம இது பண்ணது. ஸோ இப்போ இதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு உள்ளதை நான் டிட்டாச் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் வந்து சாஸ்கி மூலமாக பண்ண அந்த டேபிளை ஆக்சஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த கனெக்ஷன் கொடுத்தாச்சு. ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஷேர்ட் ஆக்சஸ் பார்த்து ப்ளஸ் அந்த யூஆர்எல் சேர்த்து கொடுத்தோன்னா நம்ம டேபிளில் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இன்னும் ஒரே ஒரு காலம் மட்டும் ஆட் பண்ணலாம். ஸோ இது வந்து சர்வர் 2 நான் போட்டுக்கிறேன். இது நேம் 2, எம்ப்ளாயி ஐடி 3, நேம் வந்து ஜான், ஏஜ் இல்லை, இந்த டேபிளில் ஏஜ் அவருக்கு கொடுக்கல,
மேனேஜர் அண்ட் MBA, அதாவது டெசிக்னேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் மட்டும் ஃபில் பண்ணால் போதும். MBA மேனேஜர். ஸோ இதை மட்டும் நான் இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி எந்த வேல்யூஸ் இல்லையோ அதை வந்து விட்டுட்டு அதுக்கு ஒரு நல் வேல்யூ டிஃபால்ட்டாக இந்த ஸ்டேபிள் சர்வீஸை இது பண்ணி கொடுத்துரும். ஸோ நம்மளோட டேட்டா வந்து எவ்வளோ அன்ரிலேட்டடாக இருந்தாலும் ஸோ நம்ம இதில் வந்து ஒரு என்ட்ரி கொடுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து NoSQL யூஸ் பண்ணி எப்படி நம்ம NoSQL டேட்டா பேஸை எப்படி நம்ம டேபிள் ஸ்டோரேஜ் மூலமாக ஆட் பண்ணி டேட்டா பேஸ் வேல்யூஸை ஃபீட் பண்ணுறதுக்கான ஒரு டெமோ. ஸோ இது போல் இன்னொரு கான்செப்டோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.